அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லாக பேசிட்டு இருக்கிற ஒரே டாபிக் நீட் அண்ட் சிஜேபி. சனிக்கிழமை சிஜேபி ப்ரொட்டஸ்ட் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரான அடக்குமுறைக்கான சவுக்கடி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் சிஜேபி ப்ரொட்டஸ்ட் நடந்தது. சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டை முன் வச்சு தான் நாமளும் போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டத்திற்கான ஆதரவும் முரண்பாடுகளும் என்னென்ன, இது இந்தியா முழுக்க நீட் முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நீட்க்கு எதிரான போராட்டமாக தான் இருந்தது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். இது இந்தியா முழுக்க வெற்றி அடைஞ்சு அது இப்போதைக்கு ஓஞ்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னும் அது ஓயலை. இந்த போராட்டம் இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நீட் காங்கிரஸால் 2010 முன்மொழியப்பட்டு 2016-17 பாஜகவால் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு தங்கை அனிதா முதல் தற்போதைய சிஜேபி போராட்டம் வரையிலான பல இந்திய மாணவர்களின் மரணங்களும் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து அதிகார அடக்குமுறைகளை செஞ்சிட்டு இருக்கு மத்திய அரசு. எதுக்காக இவ்வளவு போராட்டங்கள்? தமிழ்நாடு மட்டும் ஏன் அதை தீவிரமா எதிர்க்குது? வட இந்திய பற்றுடைய மத்திய அரசுகள் நீட் அப்படிங்கிற தேர்வுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த மாநில உரிமை பறிப்பு, ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவுகளை சிதைத்தல் மற்றும் மத்திய அரசின் திணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரவழைத்து சீர்குலைப்பது போன்ற ராஜதந்திரங்களையும் அதன் தாக்கங்களையும் உணராத மாநில அரசுகள் நீட்டை அனுமதித்ததால் தமிழ்நாட்டில் கடந்த 10 வருடங்களாக போராடியும் நீட் ரத்துக்கான தீர்வை நம்மளால அடைய முடியல. அதை வச்சு அரசியல் கட்சிகள் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க, நாமளும் ஏமாந்துட்டு இருக்கோம். இப்போ சிஜேபி ப்ரொட்டஸ்ட் இந்தியா முழுக்க, அதுவும் டெல்லியில இளைஞர்கள் ஆதரவோட அவங்க போராட்டத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க போராட்டங்கள் எதை முன்னிறுத்தியது? தொடரும் நீட் தேர்வு முறைகேடுகளை எதிர்த்து நீட் தேர்வு முறைகேடுகளால் பாதிப்படைந்த மாணவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க கோரியும் இத்தகைய தவறுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அறவழியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது எந்தவித சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது என்றும் போராட்டம் நடந்தப்ப எப்பவும் போல அதிகாரம் தன் கைகளில் வன்முறை மற்றும் அடக்குமுறை லத்திகளை கொண்டு போராட்டத்தை கலைக்க பல முயற்சிகள் செய்தது. அந்த ஒடுக்குமுறைக்கு அப்புறம் மக்கள் இன்னும் கோபமடைந்து இந்த போராட்டம் இன்னும் பலமாக நடைபெற்றது. இதற்கு மேல் இந்த போராட்டத்தை ஒடுக்க முடியாத நிலையில் மத்திய அரசு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டது. மற்ற கோரிக்கைகளான மாணவர்களுக்கான இழப்பீடு மற்றும் நீட் முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க. மத்திய அரசு உறுதியளித்ததை அடுத்து அங்க போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டில் சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டை ஆதரித்து போராட்டம் பண்ணணுமா வேணாமான்னு பல முரண்கள் இருந்து வந்தது. அது ஏன் அப்படின்னா, சிஜேபி ப்ரொட்டஸ்டோடைய நோக்கம் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு கிடையாது. நீட் தேர்வில் நடக்கிற முறைகேடுகளுக்கு எதிராக தான் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் நமக்கு நீட் தேர்வே பிரச்சனை தான். நம்ம நீட் தேர்வை முற்றிலுமாக ஒழிக்கணும்னு தான் 10 வருடங்களுக்கு மேலாக போராடிட்டு இருக்கோம். அது ஏன்னு எல்லாருக்கும் தெரியும். மத்திய அரசின் நீட் தேர்வு வினாக்கள் பெரும்பாலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை கொண்டுள்ளதாலும் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் தமிழ் மாணவர்களால் அதில் போட்டியிட முடியாமல் சிரமப்படுறாங்க. அதனால நீட்டுக்காகவே தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவும் பணம் செலவு பண்ணி கோச்சிங் சென்டர்லாம் போனாதான் அதில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பாஸ் ஆகியும் இன்னும் நிறைய பேருக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல. அது நிறைவேறணும்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும். இதுக்கு பின்னாடி ஒரு மெடிக்கல் மாஃபியாவே இருக்கு. இத்தனை சவால்களையும் கடந்து வர வேண்டிய சூழல்ல நடுத்தர மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற நம்ம மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புன்றது ஒரு கனவாவே தான் இருக்கு. வட மாநிலத்தவர்களுக்கு கொடுக்கிற சாப்பாடு அப்பப்ப கெட்டு போகுதுன்றது பிரச்சனை. ஆனா நமக்கு அந்த சாப்பாடே பிரச்சனை. இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் வெற்றி அடைஞ்சிருக்கிற நிலையில இந்த போராட்டத்தின் வெற்றி நம்மளோட இழப்புகளையும் பாதிப்புகளையும் ஈடுகட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம நம்ம அப்படியே ஆதரிச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கும் நீட் தேர்வு ஏற்புடையது தான். அதுல இருக்கிற முறைகேடுகளை மட்டும் சரி செஞ்சா போதும் அப்படின்னா இது நமக்கு தீர்வாகுமா? கண்டிப்பா தீர்வாகாது. அப்பயே நம்ம சிஜேபி ப்ரொட்டஸ்ட் ஆதரிச்சோம். நாம அவங்கள ஆதரிச்சது அவங்க கோரிக்கைகளுக்காக கிடையாது. அறவழியில் போராட்டம் செய்த மாணவர்களை அதிகார அடக்குமுறை கொண்டு ஒடுக்க நினைக்கும் ஒன்றிய அரசின் ஜனநாயக முறையற்ற செயல்பாடுகளை கண்டித்தும் நீட்டை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற உறுதியான கோரிக்கைகளுடன் தான் நம் போராட்டம் தொடர்ந்தது. சிஜேபி ப்ரொட்டஸ்ட் வெற்றி பெற்றதன் மூலம் அவங்க கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து நாம நீட் எதிர்ப்பை வலியுறுத்தி போராடி தான் ஆகணும். சரி, நமக்கு எப்பதான் நீட்ல இருந்து விடுதலை கிடைக்கும்? அதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் என்ன? அதுக்கு இந்த ஒன்றிய அரசு தான் மாறணும்.
நீட் எதிர்ப்பில் உறுதியா இருக்கிற ஆட்சி அமையணும். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா எனக்கும் தெரியல. ஏன்னா இப்ப எதிர்க்கிறவங்க தான் கொண்டு வந்ததே. அவங்க ஆட்சி அமைச்சா தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா காலம்தான் முடிவு பண்ணணும். வேற மாற்று வழி என்ன இருக்கு? வழக்கமான வழிதான் போராட்டம். இப்போ வரையிலான வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு சொல்ல வருது, மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்றுபட்டால் எத்தகைய வரலாற்று மாற்றங்களையும் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கு உதாரணமா இப்ப நடந்த சிஜேபி ப்ரொட்டஸ்டே எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் அப்பப்போ நடந்திருக்கு. கடைசியாக நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி நீட்டுக்கு எதிரான இந்த போராட்டத்தை நம்மளால ஏன் சக்சஸ்ஃபுல்லாக முன்னெடுக்க முடியல? தங்களுடைய சுய சிந்தனையில் உணர்வு பூர்வமாக ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்றிணைந்து நடத்திய போராட்டம். அந்த போராட்டத்தில் எந்த அரசியல் கட்சிகளையும் அனுமதிக்கல, எந்த இயக்கங்களையும் அனுமதிக்கல, போராட்டத்தை திசை திருப்பும் பிரபலங்களை அனுமதிக்கல. போராட்டத்திற்கு காரணமான ஒன்றிய அரசு பிஜேபியையும் பீட்டாவையும் எதிர்த்து மட்டுமே அவர்களுடைய கோஷங்களும் செயல்பாடுகளும் இருந்தன. அதனாலதான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஆதரவுடன் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் போராட்டமாக மாறியது. அந்த போராட்டத்திலும் ஜாதி, மதம், இனம், மொழி, கட்சி என பல சார்புடையவர்களும் உள்ள இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சது தமிழர் பண்பாட்டையும் அவர்களுக்கான உரிமையையும் மீட்டெடுப்பது அப்படிங்கிற ஒற்றை புள்ளி தான். இதுல எந்த அரசியல் இயக்கங்களையும் பிரபலங்களையும் உள்ள அனுமதிக்காம முழுக்க முழுக்க இளைஞர்கள் மற்றும் மக்கள் போராட்டமா இருந்ததுனாலதான் அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி நீட்டுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் இந்த போராட்டமும் மற்றவர்களின் சுய ஆதாயத்திற்கும் வன்மத்திற்குமான போராட்டமாக திசை மாறாமல் மாணவர்களுக்கான போராட்டமாக சரியான திசையில் போராடினால்தான் ஒட்டுமொத்த மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைக்க முடியும், மக்கள் ஆதரவையும் பெற முடியும். இப்ப நடக்கிற போராட்டங்கள்ல நீங்க யாரையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. போராட்ட களங்களில் ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே தங்களுக்கு இதுல என்ன ஆதாயம் இருக்குன்னு பார்த்துதான் போராடுறாங்க. இந்த போராட்டம் யாருக்கு எதிரான போராட்டம்? நீட்டை அறிமுகப்படுத்தி அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்திய தற்போதைய மற்றும் முந்தைய மத்திய அரசுகளுக்கு எதிரான போராட்டம், இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு எதிரான போராட்டம், நீட்டை முற்றிலும் ஒழிப்பதற்கான போராட்டம். அவ்வளவுதான். இப்படி ஒரே நேர்கோட்டில் போராட்டத்தை முன்னெடுத்தா மட்டும்தான் எல்லாரும் உள்ள வருவாங்க, அவங்களுடைய ஆதரவை தருவாங்க. அதை விட்டுட்டு போராட்டத்தை திசை மாற்ற அனுமதிச்சா கடைசி வரைக்கும் நம்ம போராடிட்டு மட்டும்தான் இருக்கும். மாநிலத்துக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நிறைய முரண்கள் இருக்கலாம். ஆனா நம்ம எதிர்க்க வேண்டியது ஒன்றிய அரசு அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் ஓரமா வச்சுட்டு அனைவரும் ஒருங்கிணைந்த போராட்ட முறையை செயல்படுத்தினால் மட்டுமே நீட்டுக்கு எதிரான போராட்டமும் மற்றொரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக எழுச்சி பெற வாய்ப்பிருக்கிறது. ஒற்றுமையே நம்பலம். நன்றி, வணக்கம்.